வணக்கம் நண்பர்களே, உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல ஒரு நடுத்தர குடும்பம் வாரம் 500 1500 வரைக்கும் எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வீட்டுக்கு கட்டாயமா வாங்குற காய்கறிகள், மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டு பொருட்கள் தான் இந்த சேமிப்பை எப்படி பண்றது அப்படிங்கிறத கத்துக்கிற போறோம். காய்கறிகளை நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற காய்கறி கடையில வாங்குறதுல இருந்து, மளிகை பொருட்களை ஆன்லைனில் கிராசரி ஆப்ஸில் வாங்குறதுலேருந்து, வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுலேருந்து எப்படி ஒரு வாரத்துக்கு 500 1500 சேமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த 2026க்கு தகுந்த ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த சேமிப்பை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியும். நீங்கள் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வர்ற மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உடனே உங்களால் பார்க்க முடியும். முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கட்டாயமாக தேவைப்படுற காய்கறிகள் மற்றும் பழங்களை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள் மற்றும் மார்க்கெட்டில் வாங்குறப்ப நம்ம என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுனா நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சீசனில் கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களை வாங்கி பயன்படுத்துறது மூலமாக தான் நம்ம வீட்டு செலவுகளை குறைக்க முடியும். இந்த காய்கறிகள் தான் ஆரோக்கியமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும். ரெண்டாவது விதிமுறை என்னென்னா, காய்கறிகளோட விலை காலையில் அதிகமாகவும் மாலையில் விலை குறைவாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயும் சாயங்காலம் வாங்கினா விலை குறைவாக கிடைக்கும். இந்த வாரம் எந்தெந்த காய்கறிகளோட விலைகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தக்காளி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், சொரக்காய், பூசணிக்காய், சௌச்சௌ, முள்ளங்கி, மல்லி, புதினா இந்த விலை எல்லாமே இந்த வாரம் ரொம்ப குறைவாக தான் கிடச்சிச்சு. கூடவே கிழங்கு வகைகளோட விலை எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே விலை குறைவாகவே கிடைக்குதுங்க. சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, சிறுகிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு எல்லா கிழங்கு வகைகளுமே இந்த மாதம் முழுவதுமே விலை குறைவாகவே கிடைக்குது. இந்த வாரம் என்னென்ன பழங்களோட விலைகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாழைப்பழம், தர்பூசணி, பப்பாளி, முலாம்பழம், சாத்துக்குடி, சப்போட்டா, திராட்சை, ஸ்ட்ராபெரி இந்த பழங்கள் எல்லாமே இந்த வாரம் முழுவதுமே ரொம்பவும் விலை குறைவாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள், பூக்களோட விலைகளை நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் குறைஞ்ச விலையில் காய்கறிகள், பூக்கள், பழங்கள் வாங்கணுன்னா அந்த வீடியோக்களை டெய்லியுமே பாருங்கள். குறைஞ்ச விலையில் இருக்கிற காய்கறிகளை வாங்கி உங்கள் வீட்டுக்கு தேவையான சேமிப்பாக பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது டிப்ஸாக, நம்ம வீட்டுக்கு கட்டாயமாக தேவைப்படுற மளிகை பொருட்களை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப என்னென்ன ஆஃபர்கள்லாம் இருக்குது, அது எப்படி குறைஞ்ச விலையில் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் பிளிங்கிட் கிராசரி ஆப்பில் 465 ரூபா மதிப்புள்ள விகேஆர் சிவாஜி அரிசி 350 ரூபாய்க்கு கிடைக்குது. 70 ரூபா தள்ளுபடி. இது பிளிங்கிட் ஆப்பில் எப்பயுமே மளிகை பொருட்கள் விலை குறைவாக கிடைக்குது. நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. அடுத்து ஜியோமார்ட்டில் இந்தியா கேட் அரிசி 5 கிலோ பைக்கும் சஃபாலா ஆயிலும் காம்போ ஆஃபராக 749க்கு கொடுக்குறாங்க. இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் 1186 ரூபா. நிறைய ஆஃபர்ஸ் ஜியோமார்ட்டில் ரெகுலராக கிடைக்குது. அடுத்து இன்ஸ்டாமார்ட்டில் டெய்லியுமே 1 ரூபீஸ்க்கு நிறைய பொருட்களை சேல் பண்ணுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாமார்ட் ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெய்லி இவங்க என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை எப்படி குறைஞ்ச விலையில் வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்பயுமே ஃப்ரீ டெலிவரி லிமிட்டுக்கு மேலேயே ஆர்டர் பண்ணுங்கள். அப்போ தான் டெலிவரி சார்ஜ் இல்லாமல் வாங்க முடியும். சின்ன ஆர்டர்களை ஜெப்டோவில் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே ஹேண்ட்லிங் ஃபீ இல்லை. ஆஃபர்ஸ் கூப்பனை எப்பயுமே செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது டிப்ஸாக, நம்ம வீட்டுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறப்ப என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த வாரம் இருக்குது, எப்படி விலை குறைவாக வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் மொபைல் அண்டு ஃபேஷன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ மளிகை பொருட்களுக்குமே டெய்லி ஆஃபர்ஸில் கொடுக்குறாங்க. டிக்கெட்டுமே இங்கே புக் பண்ணிக்கலாம், ஆஃபர்ஸ்லேயே கிடைக்குது. அமேசானுமே இதே மாதிரி மளிகை பொருட்களுக்கு டெய்லியுமே புது ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கூடவே இப்போ மருந்து பொருட்களும் சேர்த்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான்லேயுமே டெய்லியுமே ஆஃபர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் மொபைலில் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே காலையில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க. கூடவே இப்போ நம்ம சரவணா ஸ்டோர்னுடைய அண்ணாச்சியுமே
அண்ணாச்சி அப்படின்ட்டு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு ₹100 வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி 299 மேலே இருந்தால் கொடுக்குறாங்க. இந்த ஆப்பையும் யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவாக கிடைக்குது, இந்த வாரம் என்னென்ன ஆஃபர்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். பொதுவாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறப்ப நம்ம என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறப்ப எப்பயுமே நம்ம பேங்க் கார்ட்ஸ் ஆஃபர்ஸை கட்டாயமாக யூஸ் பண்ணணுங்க. எல்லா ஆன்லைன் ஆப்ஸுமே பொருட்களுக்கு தனியாக ஆஃபர் கொடுக்குறாங்க, கூடவே பேங்க் கார்ட்ஸுக்கும் தனியாக கொடுக்குறாங்க. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பொருட்களை நார்மலான டேஸில் ஆன்லைனில் வாங்காமல் ஆன்லைன் ஆப்புகள் சில நாட்களில் அதிகமான டிஸ்கவுண்ட்டில் பொருட்களை கொடுக்குறாங்க. இந்த ரிப்பப்ளிக் டே சேல், பிக் பில்லியன் டேஸ் இந்த மாதிரி நாட்களில் வாங்கினா கூடுதலான ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், மளிகை பொருட்கள், வீட்டு பொருட்களை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள், மார்க்கெட், ஆன்லைன் ஆப்ஸ்கள், ஆன்லைன் ஷாப்பிங் இப்படி 3 வகைகளில் வாங்குறப்ப எப்படியெல்லாம் பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலமாக கட்டாயமாக நம்மளால் ஒரு வாரத்துக்கு ₹500 ₹1500 வரைக்கும் கட்டாயமாக சேமிக்க முடியுங்க. அப்படி நீங்கள் சேமிக்கிற அந்த பணத்தை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருங்க. உங்களுடைய நார்மல் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காதீங்க. அப்படி ஒரு வேளை வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு செலவுக்கு நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிடுவீங்க. கட்டாயமாக உங்களுடைய சேவிங்ஸுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சு அந்த அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை மாற்றி வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 டிப்ஸில் எது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வீட்டு செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல, ஆன்லைனில் தான் பொருட்கள் அதிகமாக வாங்குகிறேன், ஆனால் செலவை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோக்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.